வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாதா ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ்லேருந்து டேப்பில் அளவெடுத்து அதை வந்து நம்ம மார்க் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் எல்லாமே சரியாக இருக்குது. அதே அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறது ரொம்ப எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கையை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ் தான். சாதா ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா காட்டன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து கட் பண்ணுறதுக்கும் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாத மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய அளவுகள் சரியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை தான் கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணுறதுக்காக ஒரு சைடு கிளாத்தை நம்ம ரெட்டையாக மடிச்சுக்கலாம். ரெட்டையாக மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 கிளாத் இருக்குது. 4 கிளாத் இருக்க மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஓரமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. கார்னர் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்குது பாருங்கள். ஆப்போசிட் சைடு பாருங்கள், ஓப்பன் இருக்க பக்கம் அடுத்த சைடு இருக்குது. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம். டேப்பில் பாருங்கள் நம்ம வந்து கை மடிச்சு அடிப்போம் பாருங்கள். மடிச்சடிச்சு எம்மிங்க போகல, அதுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க் பண்ணும்போது அதோட அளவுகள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் வந்து எவ்வளோ அளவு மார்க் பண்ணுறனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடு போட்டுடலாம். இது வந்து எதுக்காகன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து மடித்து எம்மிங்க வைப்போம். ஓகே, அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸோட கை பக்கம் எடுத்துக்கலாம். கை பாருங்கள் ரொம்பவே குட்டை கையாக தான் கொடுத்துருக்காங்க. கை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கையோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து 6 இன்ச் காட்டுது. இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து 6 இன்ச் வருது. கையோட உயரம் அப்படின்னா கழுத்துலேருந்து எடுக்கக்கூடாது. கை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வருது அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே 6 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுடலாம். எனக்கு வந்து 6 இன்ச், தையலுக்கு வந்து 6 இன்ச், 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 7 இன்ச்சை பக்கத்தில் இன்னொரு தடவை மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுடலாம். இதுதான் நம்மளோட கையோட உயரம். அடுத்ததாக நம்ம கையோட சுற்றளவு எடுக்கலாம். கையோட சுற்றளவு அப்படிங்கும்போது கையோட லூஸ் தான். கையோட லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டேப் வச்சு பார்த்துடலாம். ரெட்டையாக மடித்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 7 இன்ச் வருது. மொத்தமாக 14 இன்ச் அப்படிங்கிறனால ஒரு சைடு தான் நம்ம எடுத்தோம் 7 இன்ச்சு. அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு சைடு தான் மார்க் பண்ணுறோம், அதே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கவனிச்சுக்கோங்க, நம்ம வந்து கையோட அகலம் எடுக்கிறோம். கையோட அகலம் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான அளவு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 7.25 இன்ச் வருது. கையோட அகலம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. கையோட ஆம்கோல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து கையோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக கிளாத் போகுது இல்லையா, அதில் வந்து நம்ம டேப் வச்சுக்கணும். அதுலேருந்து கடைசி எண்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளோட கையோட அகலம். அதாவது கையோட லூஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 இன்ச் வரும்போது கையோட அகலம் கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கை பத்தாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம கைக்கு வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சென்டராக தானே அகலம் எடுத்தோம், அதே போல் சென்டராகவே நம்ம 7.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். இதே மாதிரியே உங்களோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம உள்கை வந்து எடுத்துக்கலாம். உள்கை வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். கையோட உள் சைடு பாருங்கள், நம்மளுக்கு வந்து குட்டியாக ஒரு கிளாத் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருதோ அதை நம்ம அளவு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 3 இன்ச் வந்தது. நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம தையல் பிடிப்போம், தையலுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கோட்டுக்கு மேலே தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்க பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கையோட உயரம் மார்க் பண்ணியிருக்க இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணி விட்டுருங்க. 1 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ரவுண்டாக வரைஞ்சி விட்டுடலாம். கையோட அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் மார்க் பண்ணோம். அளவு ப்ளவுஸ் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணுறது தான் நல்லது. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுகள் எல்லா ப்ளவுஸுக்கும் வேலை செய்யாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அதோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட அளவுகள் வரும். அதை நம்ம எப்போதுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் தைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம கையோட ரவுண்டை வளைச்சி நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், கையோட சுற்றளவு கிட்ட நம்ம உள்கை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுடலாம்.
அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் விடணும். அதுக்காக வந்து நம்மளுக்கு கிளாத் பத்தலை. கடைசியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கைக்கு வந்து கிளாத் பத்துதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். கையோட கிளாத்தை வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து சரியாக அமையாது. இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கையோட ரவுண்டு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுவாங்க. நான் வந்து சொல்லிக் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கையோட ரவுண்டு அழகாக வந்துடும். அதுக்கப்புறமே நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் கோடு போட்டுடலாம். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிற மாதிரி கிராஸாக கோடு போட்டுடலாம். இது வந்து எதுக்காக கோடு போடுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கையோட முன்பகுதி நம்ம கொஞ்சமாக சேர்த்து தான் வரைஞ்சி கட் பண்ணி விடணும். அதுக்காக நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கையோட ரவுண்டை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அறுக்காத்து போட்டு விட்டுடலாம். அப்போ தான் தைக்கிறப்ப நம்மளுக்கு அடையாளம் தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு கை ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம கிராஸாக கோடு போட்டோம்ல, அதை வந்து தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கிளாத்தில் மட்டும் தான் கட் பண்ணி விடணும். 4 கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுற வேணாம். தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அது வந்து முன்னாடி சைடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி உங்களோட அளவு எவ்வளோ வருதுங்கிறத ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கை மார்க் பண்ணுறது எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்தேனா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கை தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணலாம். அடுத்த வீடியோட லிங்க் உங்களுக்கு வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.